ஹாய், நான் தான் பாப், நோக்கியோட விபிஆர்ஓ. அதாங்க, விர்ச்சுவல் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர். உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு செய்தி சொல்லலான்னு இருக்கேன். இந்தியாவில் நம்ம பல இடங்களுக்கு போயிருப்போம். எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளோட கண்ணிலேருந்து தவறாத ஒரே ஒரு விஷயம் க்ரௌட். அதாங்க மக்கள் கூட்டம். நீங்கள் பேங்க் போயிருக்கலாம், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போயிருக்கலாம், பீச்சுக்கு போயிருக்கலாம், இல்லை பார்க் போயிருக்கலாம், ஏன் சாமி கும்பிட கோயில் கூட போயிருக்கலாம். எங்கே போனாலும் இந்த க்ரௌட் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக சில இடங்களில் ஆர்கனைஸ்டாக இருக்கும், சில இடங்களில் அன்ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஆனால் இது இந்தியாவில் மட்டும்தான் பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நம்மளை போன்ற வளரும் நாடுகளான பிரேசில், பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, இன்னும் பல லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் இது எப்பவுமே பிரச்சனை தான். சரி, இதை திரும்ப திரும்ப ப்ராப்ளம் சொல்லிகிட்டே பேசிட்டே போகிறதுல அர்த்தம் இல்லை. இதற்கு ஏதாவது தீர்வு இருக்கா? இந்த ப்ராப்ளத்தை கட்டுப்படுத்த முடியுமான்னா கண்டிப்பாக முடியும் என்று சொல்லி தான் நாங்கள் நோக்கியோலேருந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்குறோம். அதான் நோக்கியோ டெக் சொல்யூஷன்ஸ். இந்த நோக்கியோ டெக் சொல்யூஷன்ஸில் இந்த க்யூ மேனேஜ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி தான் ஒட்டுமொத்த சாஃப்ட்வேர்ஸுமே உருவாக்கியிருக்காங்க. அதனால தான் அந்த பேர்லேயே பாருங்கள், நோக்கியோ. இந்த கம்பெனியோட ப்ரைம் அப்ஜெக்டிவே உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த இடத்துலையும் எந்த நேரத்துலையும் க்யூ சிஸ்டமே இருக்கக்கூடாது. அதற்கு மாற்றாக எங்கெல்லாம் இப்படி க்ரௌடை மேனேஜ் பண்ணுறதுக்கு க்யூ இருக்குதோ அந்த மாதிரி இடங்களில் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் கொடுக்கறது தான். அந்த வகையில் இந்த கம்பெனி 2 விதமான ப்ராடக்ட் கேட்டகரியாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஒன்று ஃபார் B2B, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். இன்னொன்று ஃபார் B2C, பிஸ்னஸ் டு கன்சியூமர். B2Bனால் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? அது ஒரு ரெகுலேட்டட் இல்லை ஆர்கனைஸ்டு செக்டார். அதில் ஸ்மால், மீடியம், ஏன் ஈவன் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் கூட அதில் உள்ளடக்கம். இந்த B2Cயில் பொதுவாக இருக்கக்கூடிய பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய இடங்களில் இருக்க க்யூ பிரச்சனையை தீர்ப்பதற்கான சொல்யூஷன்ஸை கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் நோக்கியோ டெக் சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்கிற முதல் சாஃப்ட்வேர் தான் டைம் அண்ட் அட்டெண்டன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன். அதை ஷார்ட்டாக டேம்னு சொல்லுவோம். இந்த டைம் அண்ட் அட்டெண்டன்ஸ் மேனேஜ்மெண்ட்லேயே உங்களுக்கு தெரியும், ஒரு ஆர்கனைசேஷனில் இதை இன்ஸ்டால் பண்ணுவது மூலமாக உங்களோட எம்ப்ளாயியோட மூமெண்ட், செக்இன், செக் அவுட், அவர் எங்கெல்லாம் போயிருக்கிறாரு, என்ன விதமான ஆக்டிவிட்டீஸ்லாம் மேற்கொண்டிருக்கிறாருன்றதில் ஆரம்பித்து அவரோட சம்பளம் அதன் மூலமாக கால்குலேட் பண்ணப்பட்டு கடைசியில் பேரோல் வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் சாஃப்ட்வேர்ஸு ஆர்கனைஸ் செக்டர்ஸ், அதாவது B2Bக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. அதே மாதிரி B2Cக்கும் சாஃப்ட்வேர்ஸ் வந்துட்டுருக்குது. இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் மூலமாக ஒரு ஆர்கனைசேஷனோட ஒட்டுமொத்த எஃபிஷியன்சியை பாட்டம் லைனில் பெரிய லெவலில் மாற்றம் கொண்டு வரலாம். நீங்கள் டைமை வேல்யூ பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக நோக்கியோக்கு வாங்க, உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். நாங்கள் உருவாக்குற சாஃப்ட்வேர்ஸை பயன்படுத்தணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதோ இந்த திரையில் தெரிகிற www.nokio.in இந்த வெப்சைட்டை நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். இல்லை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். இல்லை அப்படின்னா 7401-600-600 என்ற நம்பருக்கு நீங்கள் காலும் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த சாஃப்ட்வேர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். nokio.in, save billions of man hours. Thank you.